அவன் பேர் பங்காரி. பங்காரி பங்காரி பங்காரி. நீயே கட்டி போடப்பட்டிருக்க. எங்க கஷ்டங்கள்லேருந்து எங்களை காப்பாத்துன்னு உன்னை இவ்வளவு நாளா நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப உன்னையே யாராவது காப்பாற்ற வேண்டிய நிலைமை. ஆனா என்ன ஆனாலும் கிணத்தடியில தான் இருக்கணும். அதை விட்டு அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் போக கூடாது. சரி பங்காரி, என்ன விஷயம்டா? எதுக்கு என்ன கூப்பிட்ட? இங்க வேண்டாம், என் கூட வா. இங்க வேண்டாம், என் கூட வா. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். பங்காரி, ஏ இப்ப நான் இவனை வசப்படுத்தி வச்சிருக்கேன். நானா இவனை விடுதலை பண்ற வரைக்கும் இவன் நான் சொல்றதை கேட்பான். ஏய் பங்காரி, அப்பத்துல இருந்து ஏதோ விஷயம் சொல்றேன்னு என்ன கூட்டிட்டு போயிட்டே இருக்க. எதுக்குன்னு சொல்லு. இப்ப நம்ம எங்க போய் நின்று பேச போறோம்? பொறுமையா இரு, சொல்றேன். என் பின்னாடியே வா. பொறுமையா இரு, சொல்றேன். என் பின்னாடியே வா. பங்காரி, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு. எப்பவும் பேசுற மாதிரி நீ பேசல. ரொம்ப நேரமா என் பின்னாடி வா பின்னாடி வான்னு சொல்லிட்டு இருக்க. எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்ன ஆச்சு உனக்கு? ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். இது உன் வாழ்க்கை பிரச்சனை. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. மரத்துக்கும் காது இருக்குன்னு சொல்லுவாங்க. யாரும் இல்லாத இடத்துக்கு போகணும். மரத்துக்கும் காது இருக்குன்னு சொல்லுவாங்க. யாரும் இல்லாத இடத்துக்கு போகணும். என் மேல நம்பிக்கை இருந்தா என் பின்னாடி வா. என் மேல நம்பிக்கை இருந்தா என் பின்னாடி வா. உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? போன தடவை பார்க்கும்போது உடம்பு சரியில்லை, ஊருக்கு கூட்டிட்டு போனோம்னு சொன்ன. இப்போ எப்படி இருக்காங்க? நடுவுல ஒண்ணு பாக்கல. எங்க அம்மாவை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டியோன்னு நினைச்சேன். அப்படி போனா நீ சொல்லிட்டு போவேன்னு எனக்கு தெரியும். அந்த விஷயமா தான் பேசணும். அந்த விஷயமா தான் பேசணும். வா என் கூட. நாம போக வேண்டிய இடம் வந்தாச்சு. வா என் கூட. நாம போக வேண்டிய இடம் வந்தாச்சு. பங்காரி, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி வந்தது இல்ல. எனக்கு இந்த இடம் ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு எல்லையம்மன் எஸ்டேட்ல மாட்டிக்கிட்டோம்ல, அந்த மாதிரி மறுபடியும் மாட்டிக்கிட்டா பிரச்சனை ஆயிடும். வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா? ஏன் இல்லைன்னா ஜனங்க நடமாட்டம் இருக்கிற இடமா போலாம்.
அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இன்னும் 10 அடி தூரம்தான், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறேன். இன்னும் 10 அடி தூரம்தான், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வா சொல்றேன். என் கூட. வா என் கூட. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கழுத்தை நெரிப்ப நீ? உன்னோட அக்கா பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்னையே நீ அவமானப்படுத்தினியல்ல? இனி இந்த ஆட்டம் என்னோடது. காளருத்ர கடிக்கு நீ என்ன பண்றேன்னு நானும் பார்க்கிறேன். இப்ப நீ என்கிட்ட தோத்து போயிட்ட. ஓ அக்கா பொண்ண காப்பாத்திய திருவனு சபதம் போட்டேல்ல, இப்போ எப்படி என்ன பண்ணுவ? எப்படி நீ அவளை காப்பாத்துவ? நான் எத்தனை வருஷங்களா மனசார பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட தாய அந்த மகமாயியை என் கையால கட்டி போட வச்சேல்ல. நீ காப்பாத்துறன்னு சொன்ன கன்னிகையே உன் கையாலேயே, உன்னோட கையாலேயே பலி கொடுக்கிற. இதுதான் இந்த விருப்பாட்ச சாஸ்திரியோட சக்தி. அன்னைக்கு என்கிட்ட சபதம் போட்டேல்ல, சுந்தரிய காப்பாத்துறேன்னு. இப்போ பாரு பாரு, இனிமே ஸ்ரீ சக்கரத்தை நான் அடையிறதுக்கு எனக்கு தடங்களா இருந்த ஒருத்தியை இப்ப அழிஞ்சிட்டான். இப்ப என் பாதை தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு. இனிமே ஸ்ரீ சக்கரம் எனக்குத்தான். நான் தான் ஸ்ரீ சக்கர அதிபதி. அந்த ஸ்ரீ சக்கரம் மட்டும் என் கைக்கு வந்து சேரட்டு கடிக்கே. அதுக்கப்புறம் எப்படி உன் நிலைமைய மாத்துறேன்னு பாரு. முடிஞ்சது கடிக்கி. ஓ ஆட்டம் இதோட முடிஞ்சது. இனி என்னால முடியாது. ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் இங்கேயே சொல்லு. உன் பேச்சு கேட்டு இதுக்கு மேல நான் நடக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் வந்துட்டேல்ல, இன்னும் ஒரு 10 அடி முன்னாடி வை, எல்லாம் முடிஞ்சிடும். இவ்வளவு தூரம் வந்துட்டல்ல, இன்னும் 10 அடி முன்னாடி வை, எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் முடிஞ்சிருமா? எல்லாம் முடிஞ்சிரும்னா என்ன அர்த்தம்? பங்காரி, நீ பேசுறது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. வா, வந்த வழியே திரும்ப போயிடலாம். பங்காரி, 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 எழுந்துரு. பங்காரி, பங்காரி, பங்காரி.
பங்காரி எழுந்துரு, எழுந்துரு பங்காரி, பங்காரி எழுந்துரு பங்காரி, பங்காரி, பங்காரி எழுந்துரு, பங்காரி எழுந்துரு. சுந்தரி, வித்யா, எல்லாரும் சாப்பிட வாங்க. இதோ வந்துட்டேன். சுந்தரி, சீக்கிரமா வாமா. இரு, எல்லாரும் வரட்டும், ஒன்னா பரிமாறேன். சுந்தரி சீக்கிரம் வா. அம்மா எங்க? அத்தை விரதம் இருந்து களைச்சு போய் படுத்துட்டாங்க. அப்படியா? சரி விடு, அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். சுந்தரி, ஆ. கிடைச்சாளா? இல்ல, எங்கேயுமே அவளை காணோம். வித்யா, இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே காணோம். காலையில இருந்து கண்ணுக்குள்ள வச்சு பாத்துட்டு இருந்த, ஒரு நிமிஷம் அங்கேயும் இங்கேயும் நகர விடல. பங்காரி வந்திருந்தா, 2 பேரும் கிணத்து கடியில பேசிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. வேண்டான்னு சொன்னதுக்கு என் மேல கோவப்படுறாளேங்கிறதுக்காக தான் சரி போன்னு சொன்னேன். லலிதா, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இரு, சொல்லுமா. அக்கா, எங்கேயாவது போயிருப்பா, வருவா, விடு, நீ ஒண்ணு கவலைப்படாத. கோவப்பட்டா பட்டுட்டு போறான்னு 2 அறை விட்டு வீட்டுல உட்கார வச்சிருக்கணும், இல்ல ஏதாவது ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கணும். அப்படி பண்ணிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. தாயே திருப்புற சுந்தரி, காப்பாத்துமா. டே வித்யா, உன் முன்னாடி தானே உட்காந்துருந்தா. குழாயில தண்ணி வரல, என்னன்னு பாக்க சொன்னாங்கம்மா, அதான் பாக்க போனேன்ப்பா. அவளையும் கூட கூட்டிட்டு போக வேண்டியதானே? பங்காரி இங்கதான் உட்காந்துட்டு இருந்தான். என் ஆட்டத்தை அவனாட சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். அம்மா, பங்காரி இங்க? வா, நான் கூப்பிடுறேன், வா. உன்னால ஒரு நல்ல காரியம் ஆக வேண்டி இருக்கு, வா. எந்த சத்தமும் உன் காதுல கேட்க கூடாது, என் குரல் தான் கேட்கணும், வா. உன் கவனம் திசை திரும்ப கூடாது, வா. உன் பாதம் வேற திசையில போக கூடாது, என்கிட்ட வா. நேரா நேரா என்கிட்ட வா. கல்லு முள்ளு எதுவும் உன்னை குத்தாது, வா. எந்த விதமான தடங்களும் உனக்கு இல்ல, வா. உன் தியாகம் அந்த தாய்க்கு அர்ப்பணமாகும். அம்மா திருப்தி அடைவா, வா. நீ வரவேண்டிய மண்டலம் இன்னும் பக்கத்துல தான் இருக்கு, வா. லலிதா,
லலிதா, நான் எதுக்கும் கோயில்ல போய் பார்த்துட்டு வரேன். அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம், அவங்க தூங்கட்டும், விடு. சரி. என்ன தேசிகர் ஐயா இது? இந்த நேரத்துல நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சேகரா, என் மனசு ஏனோ நிம்மதி இல்லாம இருக்குப்பா. கவலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. திரும்ப திரும்ப என் உள் மனசு உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டுக்கு வரணும்னு துடிச்சுது. அதனால தான் எழுந்து வந்துட்டேன். சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. இப்ப நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். நீங்க தான் இப்ப எங்களை காப்பாத்தணும். ஏன் அப்படி சொல்றீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு யாராவது சொல்லுங்க. சேகரா, எங்கேயோ கிளம்புற இல்ல? முகத்துல கவலை தெரியுது. எங்க கிளம்பிட்ட நீ? எங்க சுந்தரியை தேடித்தான். அப்படின்னா எங்க சுந்தரிய காணுங்க. என்ன சொன்னீங்க? காலையில இருந்து நாங்க எல்லாரும் காவலுக்கு இருந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சிருந்தோம் தேசிகரே. எந்த நேரத்துல எங்க கண்ணுல இருந்து தப்பிச்சு எப்படி போனானே தெரியல. போர் அடிக்குது, வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தா நான் அவகிட்ட பேசி தாயக்கட்டை விளையாடலாம்னு உட்கார வச்சேன். ஒரே ஒரு நிமிஷம், இவன் குழாயை சரி பண்ணிட்டு வரதுக்குள்ள அவளை காணும். சுந்தரி உயிரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சா நானே உங்க வீட்டுக்கு வந்து சொல்றேன்னு சொன்னீங்க. நீங்க இந்த நேரத்துல வந்திருக்கிறத பார்த்தா சுந்தரி உயிரை காப்பாத்த ஏதோ நல்ல வழியோட வந்திருக்கீங்கன்னு நம்புறேங்க. தேசிகர் ஐயா, என்னாச்சு? ஏதாவது பேசுங்க. என் பயம் நிஜமாயிடுச்சு. ரொம்ப நேரமா என் உள் மனசு என்ன உறுத்திக்கிட்டே இருந்தது. சுந்தரிக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. என்னால நிம்மதியா இருக்க முடியல. மனசுக்குள்ள பயம், குழப்பம் எல்லாம் சேர்ந்து தவிச்சேன். சேகரன் வீட்டுக்கு போன்னு மனசு தள்ளிச்சு. தாங்க முடியாம தான் நான் இங்க ஓடி வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க என்னோட பயத்தை இன்னும் அதிகமாக்கிட்டீங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு எதுவும் புரியல தேசிகர் ஐயா. எங்க சுந்தரி எங்க போயிருப்பா? இப்போ நாங்க எங்கன்னு போய் அவளை தேடுறது? இன்னைக்கு அமாவாசை, அதுவும் நிறைஞ்ச அமாவாசை. அவளுக்கு ஆபத்து நிச்சயம். அதுல இருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. எங்க போனா அவ போகும்போது நீங்க யாரும் பார்க்கவே இல்லையா? எல்லாரும் அவளை சுத்தி தான் இருந்தோம். அவளை நாங்க எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். நாங்க எல்லாரும் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேங்கிறோங்கிற சந்தேகம் அவளுக்கு வந்துருச்சு. ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு அவளே எங்கேயாவது கிளம்பி போயிடுவாளோங்கிற பயத்துல கொஞ்சம் அலட்சியமா இருந்த. பங்காரி வந்திருந்தா அவன் கூட தான் இவ பேசிக்கிட்டு இருந்தா. கோயிலுக்கு போக வாய்ப்பே இல்லை, ஏன்னா அங்க புனரமைப்பு வேலை நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுல உட்காந்து கணக்கு எழுத சொல்லி பஞ்சாட்சரி நோட்டெல்லாம் அனுப்பி வச்சாரு. தப்பு பண்ணிட்டீங்க. எல்லாரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இத்தனை பேர் இருந்து அவளை காப்பாத்தாம விட்டுட்டீங்களே. அம்மா சௌடி, வழிகாட்டுமா. இதோட உன்னோட பயணம் முடிய போகுது. வா.
மண்டலத்துல தெற்கு பக்கமா தலை வச்சு படுத்துக்கோ. பூமி தேன் தரணிமாய்